இதெல்லாம்? இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த? இத பத்தி என்கிட்ட யோசனை கேட்டுக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்லக்கா, எல்லாமே திடுதிப்புன்னு நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இந்த முடிவை தவிர வேற வழி இல்லக்கா. என்ன ஆர்த்தி இப்படி சொல்ற? ஆமாக்கா, நான் முதல்ல எடுத்த முடிவுக்கு காரணம் சுந்தரி. நடந்த ஒரு தப்புக்காக அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. அவளுக்காக யாருக்குமே பிடிக்காத வேற வழி இல்லாம அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா இப்போ அவளே அப்படி கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியலக்கா. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆர்த்தி. இதெல்லாம் என்ன சாபம் ஆர்த்தி நமக்கு? கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் அவரோட வாழ்ந்த பிறகு நான் எந்த நிலையில எந்த இடத்துல நிக்கிறேனோ அதே இடத்துல இப்ப நீ வந்து நிக்கிற. ஏண்டி நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? ஒரு முழுமையான வாழ்க்கைய இயல்பா வாழ முடியாம எங்கடி தப்பு நடக்குது? எனக்கு புரியல ஆர்த்தி. விடுக்கா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? இத நீ என்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது யோசனை சொல்லிருப்பேன்ல. அதான் சொல்றேனேக்கா, இந்த விஷயத்துல இந்த முடிவை தவிர வேற வழியே இல்ல. என்ன நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பேன். அவ்வளவுதான் நடந்திருக்கும். சரி, நடந்தது நடந்து போச்சு. வா வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? ஆமா, நம்ம வீட்டுக்கு தான். வேற எங்க? வேண்டாக்கா, நான் அங்க வரல. என்னடி சொல்ற? நம்ம வீட்டுக்கு வரலையா? ஏன்? ஆமாக்கா, நான் ராஜேஷ்க்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சதுக்கே அம்மா என்னத்தால முழுகிட்டாங்க. இப்போ நான் அங்க வந்து தங்குனேன்னா அம்மா மனசு வெறுத்து போயிடுவாங்கக்கா. ஆர்த்தி, இல்லக்கா, நான் வரலக்கா. ப்ளீஸ், நான் நம்ம வீட்டுக்கு இப்ப வந்தேன்னு வச்சுக்கோயேன், அம்மா என் முகத்தை பார்த்து பார்த்து வேதனைப்படுவாங்க. நான் வரலக்கா, ப்ளீஸ் என்ன விட்டுரு. என்ன பேசுற ஆர்த்தி? நம்ம வீட்டுக்கு வரலன்னா நீ எங்க போய் தங்குவ? நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அதான் எனக்கு ஏத்த இடம். என்ன வற்புறுத்தாத. ஹாஸ்டல்லையா? ஆமாக்கா. அபி, கவலைப்படாதீங்க. ஆர்த்தி தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க இங்கேயே தங்கிக்கலாமே. அப்புறம் அந்த ராஸ்கல் அரவிந்த் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடணும். ஆமா. வேண்டாம் அபி. வேண்டாமா? என்ன சொல்றீங்க தல்ஸ்? அந்த ஃப்ராட் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், வேண்டாம்னு சொல்றீங்க? அதுக்கு சொல்லல அபி. இப்போ நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பத்திரிகைக்கு நியூஸ் போகும். அதுல ஆர்த்தியை பத்தி அவளோட பிரச்சனைகளை பத்தி தேவையில்லாம கிளறுவாங்க. அதனால நமக்கு மன கஷ்டம் தான் வரும். அதான் சொல்றேன், அதை அவாய்ட் பண்றது பெட்டர்னு. நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா அந்த ராஸ்கலை நம்ம அப்படியே சும்மா விட்டுறதா? அப்படி இல்ல, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேற ஒரு ஐடியா இருக்கு. அம்மா, சொல்லுமா. அபி, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வரியா? ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, நீ கிளம்பி வா சொல்றேன். என்ன பேசணுமோ போன்லயே சொல்லு. போன்ல எல்லாம் பேச முடியாது அபி, நீ நேர்ல வா. ஓகே. என்னக்கா? தெரியல, உடனே வீட்டுக்கு வான்னு அம்மா சொல்றாங்க. ஏன், என்ன விஷயமா? கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேசணுமா? சரி, நான் கிளம்புறேன் ஆர்த்தி. நீ ஜாக்கிரதையா இரு, என்ன கவலைப்படாத. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். துல்ஸ், ஜாக்கிரதையா அதெல்லாம் நான் பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா. அழாத. சரி,
இதுல பாட்டு வருமா? நல்ல காத்து தான் வரும். இப்ப பாருங்க என்ன வருதுன்னு. 3 வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏம்மா அபி வந்துருவாள்ல? வந்துடுவாம்மா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்நேரம் கிளம்பிருப்பா. டிராஃபிக்ல எதுவும் மாட்டிக்காம சீக்கிரம் வந்துட்டா நல்லது. வந்துடுவாங்க. வந்துடுவாப்பா. அம்மா ஒரு நிமிஷம் வாயேன். ஆ. சரி, வேற ஸ்டேஷன் ட்ரை பண்ணு. என்ன ஆனந்தி? அக்காவை ஃபோன் பண்ணி வர சொன்னியே, எல்லா விஷயமும் சொன்னியா? இல்லடி, விவரம் சொல்லாம சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு மட்டும் சொல்லிட்டேன். என்னம்மா இங்க வந்தது அவங்கள பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன ஆகாது? அக்கா கிட்ட சொல்லாம மகேஷ் அவங்க அம்மாவையும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிருக்க. இப்ப அக்கா வந்தா என்ன ஆக போதோ? அபி வீட்டுக்கு வந்ததும் தனியா கூட்டி போய் உட்கார வச்சு பேசினா நிச்சயம் சரின்னு ஒத்துக்குவா. அவகிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? எல்லாம் இருக்கு. என்ன பண்ண புரியல. அபி ஏன் பொண்ணுடி, அவளை நிச்சயமா சம்மதிக்க வச்சிடுவேன். இல்லன்னா வரி மனோ. ம் வா 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 வா. லிசன் எவ்ரிபடி. கிச்சன் நிலவரம் பார்த்தேன். இட்ஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இங்க சமைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். நீங்க சமைக்க போறீங்களா? இதை வச்சு கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் மசாலா பண்ண போறேன். ஐயோ, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? எஸ், நான் டாக்டர் ஆகாம இருந்தா பெரிய சமையக்காரனா இருப்பேன். நான் நம்ப மாட்டேன். இப்ப நம்ப வேண்டாம். நான் சமைக்கிறத பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. ஓகே? ஓகே. ரைட். கம் ஆன் மம். லெட்ஸ் கோ. ஐயோ என்ன வேற கூப்பிடுறாரு. பாத்தியம்மா, இப்படி ஒரு மனுஷன். ஒரு நிமிஷம் அந்த பாஸ்கரை யோசிச்சு பாரு. ஐயோ, ஹலோ அம்மா, நான் தாம்மா அபி பேசுறேன். என்ன அபி, இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேம்மா. ஆனா வர வழியில ஒரு அவசர வேலை, அதை முடிச்சிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேம்மா. என்ன அபி இது, கிளம்பிட்டு வீட்டுக்கு வராம அங்க நடுவுல என்ன பண்ற? ப்ளீஸ்மா, இது தவிர்க்க முடியாத வேலை. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் வந்துடுமா. வந்துடுறேம்மா. என் செல்லுக்கு ட்ரை பண்ணாத, சார்ஜ் இல்ல. சரி, சீக்கிரம் வந்து சேரு. என்னாச்சு? கிளம்பிட்டாளாம். நடுவுல ஏதோ வேலை வந்துடுச்சா, அது முடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா. வந்துரும்ல. வந்துடுவா. சரி, லேட் ஆகுறத பத்தி ஒண்ணும் இல்ல, வந்து சேர்ந்தா சரி. நான் வெளியே போயிட்டு வரேன். அப்பாவை பார்க்கணும். ஆம், அப்பா அப்பா, அப்பா, அப்பா. வந்துட்டியாமா? வா 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 வா. ஏன் நிக்கிற? வா உட்கார். இல்லப்பா, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஏமா, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இல்ல. அப்ப வா. இருங்கப்பா, என்னாச்சு? உங்க உடம்புக்கு ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னு கண்டுபிடி. புரியலையே. புரியலையா? இன்னைக்கு என் பிறந்த நாள்மா. பிறந்த நாளா? ஆமால, மறந்துட்டேன். Many more happy returns of the day. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். என்ன அலமேலு? என்னங்க இது, எனக்கே தெரியாது உங்க பிறந்த நாள்னு. அலமேலு, என் பிறந்த நாளை பத்தி இது வரைக்கும் நான் பேசுனது இல்ல, அதை கொண்டாடினதும் இல்ல. ஆனா இப்ப மட்டும் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம். ஏன்னா இந்த பிறந்த நாள்ல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. இதுதான் என் கடைசி பிறந்த நாளா இருக்கலாம். அப்பா, என்ன பேச்சு இது? இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் பொய் சொல்லமா, உண்மைதான் சொல்றேன். ப்ளீஸ் பா, இந்த பேச்சை இதோட நிறுத்துங்க. சரி சரி, விடு விடு. அப்பா,
அப்பா என்ன இதை அலமேலு என்கிட்ட நீங்க போன்ல சொல்லிருக்கலாம்ல. என்னம்மா போன்ல சொல்லிருக்கலாமா? எதுக்கு? ஏதாவது நான் gift வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆஹா, எனக்கு அந்த gift எல்லாம் வேணாமா. நீ வந்ததே எனக்கு பெரிய gift. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூரா இந்த வீட்டுல இருந்தீன்னா அதுவே எனக்கு பெரிய gift. இருப்பியாம்மா? என்னம்மா, எனி ப்ராப்ளம்? இல்ல இருப்பேன்ப்பா. யா இன்னைக்கு பூரா இருக்க போறாளாம். ஒரு நிமிஷம். சார்ஜ் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டுமா? வேணாம்ப்பா, இருங்க, நான் வந்துடுறேன். அபி, நான் வேணா பாஸ்கர கூட. வேணாம்ப்பா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்னடா எங்க போறோன்னு தெரியலையே. ஏன் இப்படி இருக்க? சரி. ஐயா, என்னாச்சு உங்களுக்குலாம்? எனி ஹவ் அபி நீ பூரா வீட்டுல இருக்கேன். ஓகே. அலமேலோ. ஆண்டி, ஆனந்தி, வாங்க 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 வாங்க. ஆனந்தி, கோபி மஞ்சூரியன் ரெடி. அதுக்குள்ளயா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்சஸ். இந்தாங்க ஆண்டி, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன தம்பி இதெல்லாம்? அட, டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கிரேட். ஆனந்தி, நான் பாஸ் ஆயிட்டேன். ஓகே, இப்போ மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணோம். நீங்க 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஐயோ, நாங்களுமா? கம் கம் கம். என்ன நிக்கிறீங்க? கம் ஆன். சரி வா. கம் ஆன், ஐ சே. என்னம்மா, அபி இன்னும் காணோம்? இப்போதான் போன்ல பேசினா. ஒரு சின்ன வேலை இருக்கா, அது முடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா. Happy birthday to you. என்னத்துக்கு Happy இது? birthday to என்னம்மா you. இது? அப்பா, சரி. happy birthday to அப்பா. Happy birthday to you. தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ்கர், அபிக்கு கொடுங்க. கொடுங்கப்பா. இல்லப்பா, அவங்களுக்கு கொடுங்க. அலமேலு, இந்த கேக் சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என்னாச்சு? இத பாரு அலமேலு, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தான் நிரந்தரமா இருக்கும். சாப்பிடு. ஐயா சாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு இந்த கேக்க கூத்து இதெல்லாம் தேவைதானா? இத பாரு, அபி சந்தோஷமா வாங்கிட்டு வந்திருக்கா. சாப்பிடு. கேக் மட்டும் இருந்தா போதுமாங்க? வீடு இருக்கிற நிலைமைக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நல்ல தட்டு எடுத்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே? ஆமா, கொண்டு வந்திருக்காங்க மேடம். கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. வாங்க. செப்பரேட்டா பேக் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாங்க மேடம். பாத்தியா, அதுதான் அபி. எல்லாரையும் விட ஒரு படி முன்னாடி தான் இருப்பா. தெரிஞ்சுக்க, நாம நம்மளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அபி அப்படி இல்லை. அவ மத்தவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அலமேலு, எனக்காக இந்த கேக் சாப்பிடு. எவ்வளவு ஆச்சு பில்லு? 400 rupees. 400-ஆ? ஓகே. சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிட. நாங்க வேணா சர்வ் பண்ணிட்டுமா மேடம்? இல்ல வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ். அபி, அவங்க தான் சர்வ் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, ஏன் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். வேண்டாம் பாஸ்கர், அவங்க சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டா அது ரொம்ப அஃபிஷியலா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அப்பாவுக்காக இன்னைக்கு நானே பரிமாறலான்னு இருக்கேன்.
மோஸ்ட் வெல்கம்மா. அலமேலு வா சாப்பிடலாம். நான் ஒன்றும் வரல. இதோ மறுபடியும் என்னாச்சு சின்ன குழந்தை மாதிரி? வா வா சாப்பிடலாம் வா. அலமேலு சொன்னா கேட்க மாட்டியா? ஆ? என்னடா பாஸ்கர் அது? வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க, நீங்க கூப்பிட்டதுனால நான் சாப்பிட வரேன். வாங்க. இங்க யாருமே என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. வாங்க நீங்க. வாங்க. வரேன் வரேன் வரேன், இழுக்காத. ஆமா ஆமா. தேங்க்ஸ் அபி. யூ வெல்கம். வாங்க சாப்பிடலாம். என்ன ஆனந்தி, அக்காக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவ அப்பவே சொன்னா இல்ல செல்லுல சார்ஜ் இல்லன்னு. சார்ஜ் இல்லனா சார்ஜ் போட கூடாதா? வர வர அக்கா ரொம்ப சொதப்புது. இட்ஸ் ஓகே ஆனந்தி. எதுக்கு இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆஃபீஸ்ல திடீர்னு ஏதாவது மீட்டிங் வந்திருக்கும். ஸோ அவங்க மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் மகேஷ். அக்கா தான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, என்ன பிரச்சனைன்னு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல? கூல் டவுன் ஆனந்தி, கூல் டவுன். இப்போ என்ன அவசரம்? அபி வரப்போ வரட்டும். அது வரைக்கும் நான் புதுசா பண்ணிருக்கிற மஷ்ரூம் மசாலாவை சாப்பிட்டுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. கம் 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 பண்ணும் கம். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். போதும் போதும். ஏமா நீ சாப்பிடமா? பரவாயில்லப்பா. பரவாயில்லையா? எங்களோட சேர்ந்து நீ சாப்பிடலாம்ல. நான் லேட்டா தான் டிஃபன் சாப்பிட்டேன். சரி. பசி இல்லப்பா. சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. காசுக்கு பிடிச்ச கேடு. என்கிட்ட காசு கொடுத்ததா பிரியாணி அடிச்சுல சூப்பரா பண்ணிருப்பேன். அலமேலு பேசாம சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அப்பா, நீங்க சாப்பிட்ட உடனே நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுமா. என்னப்பா சொல்றீங்க? ஒன்னும் பேசாதம்மா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போறோம், சரியா? கோயிலுக்கா? ஆமாமா. இத பாருமா, இன்னைக்கு நீ நோன்னே சொல்லக்கூடாது. என் பேச்ச கேட்கணும், என்ன? சரியா? ரசம் ஊத்திக்கங்க. ஊட்டிக்கிறேன். அப்பளம் நல்லா இருக்கு. அப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். போட்டுமா? போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். இது மருமகன் கொடுத்தா எல்லாம் இனிக்கும் இருக்கு. என்னம்மா? இல்ல, ஒண்ணும் இல்ல. ம். 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 நீ சாப்பிடம்மா. இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா இருக்கு.